ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மாவின் தேவதைகள். நான் உங்க பவிதா. லாஸ்ட் வீடியோல நான் கேக் செய்யும்போது ஒரு வாட்டர் ஆட் பண்ணியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? அது இந்த வாட்டர் தான். இது எப்படி வந்ததுன்னு வாங்க பார்க்கலாம். பன்னீர்லேருந்து எடுத்த எக்ஸ்ட்ராக்ட் வாட்டர் தான். அதிக சத்துக்கள் நிறைந்த இந்த பன்னீரை நம்ம எவ்வளோ ஈஸியாக வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம் பாருங்க. நம்ம வீட்லேயே பன்னீர் செய்கிறதுனால நம்மளுக்கு புரோட்டீன் வாட்டரும் கிடைக்கும். என்ன புரோட்டீன் வாட்டர் அது? நம்ம பன்னீர்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண வாட்டர் தான் புரோட்டீன் வாட்டர். வாங்க நம்ம இந்த புரோட்டீன் வாட்டரை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வெஜிடபிள் வேக வைக்கிறதுக்கு நம்ம இந்த புரோட்டீன் வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவு பிசையும் போது சாதாரண தண்ணி ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி புரோட்டீன் நிறைந்த வாட்டர் ஆட் பண்ணால் ரொம்பவே நல்லது. நம்ம செய்கிற கிரேவி சுவையாகவும் சத்தாகவும் இருக்கிறதுக்காக இந்த புரோட்டீன் வாட்டரை ஆட் பண்ணலாம். நம்ம வளர்கிறதுக்கு எப்படி சத்துக்கள் தேவையோ செடிகள் வளர்கிறதுக்கும் சத்துக்கள் தேவைதானே. இந்த வாட்டரை பாட்டிலில் ஃபில் பண்ணிட்டு என்ன பண்ண போற பாருங்க.
தப்பு. இந்த தண்ணி நல்லா ஆறின பிறகு செடி ஊற்றுங்க. என்னங்க, நீங்களும் இந்த பன்னீர் வாட்டர் இனிமேல் வேஸ்ட் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.